அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஜர் தொழுகையிலேருந்து லஹர் தொழுகிற வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் மார்னிங் ரொட்டீன் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஏர்லி மார்னிங்லேருந்து ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைப்பேனா, பட் ஆனால் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குமா, ஸோ அதனால் கிளியராக இருக்காது. இன்றைக்கி தான் எல்லாருமே எந்திரிச்சதும் ஒரு 5:20க்கு மேலே வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, காலேஜ் லீவ் டைமில் என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்குன்றதை ஷோ பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் 5 o'clock எந்திரிச்சிருந்தேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒழி செஞ்சுட்டு வாங்க சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து கெட்டலில் சுடு தண்ணி போட்டுட்டு டீ போடுறதுக்குமே வந்து பால் வந்து அடுப்பில் வச்சுடுவேன். பால் எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்குள்ளே தண்ணி சூடாயிடுமா, ஸோ ஒரு கிளாஸ் வந்து ஹாட் வாட்டர் வந்து மார்னிங் எழுந்ததும் குடிச்சிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கரெக்டாக டைம் ஆகிடுமா, ஸோ வாங்க சொல்லிவிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமா தொழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எப்படியோ ஒரு 10 to 15 minutes ஆகிடும். தொழுது முடிச்சதுக்கப்புறமா குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். டெய்லி வந்து ஒரு 3 ஆயின் வந்து ஓதுவேன். ஸோ இது வந்து ஹேபிட்டாக இருக்கும். அப்படி லீவ் டைமாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓதுகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு குரான் ஓதி எடுத்து வச்சுருவேன். ஸோ காலேஜ் லீவ் டைம்ன்றதுனால அப்புறமா வந்து யாசின் ஓதுகிற மாதிரி இருக்கும். அப்படி காலேஜ் இருந்துச்சுன்னா குரான் ஓதின உடனே வந்து யாசின் ஓதி முடிச்சிடுவேன். அடுப்பில் டீ வச்சுருந்தால, ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ தொழுதுட்டு குரான் ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பர்ஃபெக்டாக வந்து டீ ரெடி ஆகிடும். ஸோ அப்பாவுக்கு எனக்கு மட்டும் தானே. அண்ணா கடைக்கு கிளம்பிடுவான். ஸோ மம்மி வந்து டீ பால்லாம் எதுவுமே வந்து லைக் பண்ண மாட்டாங்களா, அதனால் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் வந்து போட்டிருந்தேன். கொஞ்ச நேரம் நானும் அப்பாவும் பேசிவிட்டு டீ குடிச்சிருவோம். அப்புறம் கிளம்புறதுக்கு ஒரு 6 to 6:15 வந்து அப்பா கிளம்பிடுவார். ஸோ இன்றைக்கி வந்து 6:05 வந்து கிளம்பியிருந்தாங்க. அப்பா கிளம்புனதுக்கப்புறமா யாசின் ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியோ 6:30 6:45 அந்த மாதிரி ஆகிடுமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிடுவேன். ஒரு 8:30 இல்லை 9 o'clock அந்த மாதிரி வந்து எழுந்திரிச்சிருப்பேன். வேறு ஏதாவது ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ எதுவுமே இல்லைன்றதுனால ஒரு 2 hours மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட். நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா பெட்ஷீட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா ரூமில் இருக்க பெட்ஷீட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து அந்த ரூமில் இருக்க பெட்ஷீட்ஸ்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ கிளைமேட்ஸ் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால இவ்வளோ பெட்ஷீட்ஸுமே வந்து வெளியே வந்திருக்கு. அப்படி சம்மர் டைமாக இருந்தால் ஒன்று கூட வந்து பார்க்கவே முடியாது. அதுவும் இந்த வாட்டி என்னன்னே தெரியல, ரொம்ப அதிகமாக வந்து குளிர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 பெட்ஷீட்ஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். பேலன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து வாங்கினது தான். அதுவும் இது வாஷிங் மிஷினில் வந்து போட்டு துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படின்னா இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு 2 ட்ரிப் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்து வாஷ் ஆகிடும். ஃபர்ஸ்டெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் மம்மி கையில் துவைச்சிருவாங்களா, ஸோ அப்போ அங்கே வந்து அந்த தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அண்ணாவும் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். பட் இப்போ இந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம். அப்புறம் பில்லோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீடு பெருக்கிற ஒர்க்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்றுறேன்னு சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதுக்குள்ளேயே வந்து வீடு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹவுஸ் கிளீனிங்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் வந்து ப்ரூமிங் தான். ஸோ டெய்லி வந்து ஒரு ட்வைஸ் மார்னிங் அப்புறம் ஈவினிங் சொல்லிவிட்டு 2 வாட்டி வந்து ப்ரூம் பண்ணிக்கோங்க. வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்புறம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போவே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் எப்படியோ ஒரு 12:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா காலேஜ்லன்னா 12:30க்கே லஞ்சா. ஸோ வீட்டில் லீவ் டைமில் இருக்கும் போது 12:30க்கே ரொம்ப பசி எடுக்கும். அதனால் லீவ் டைமில் மம்மி சீக்கிரமாக குக்கிங்ஸ் ஒர்க்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் முந்தா நாள் நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் இருந்துச்சு. ஸோ அது நல்லா ட்ரையாக இருந்துச்சா, ஸோ அதனால் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே அன்றைக்கி குக் பண்ணுற வெசல்ஸை அன்றைக்கி நைட்டோட ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ மார்னிங் வரைக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். எதுக்குன்னா கம்பு, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் வந்து மம்மி வந்து அரைக்கணும் சொல்லியிருந்தாங்களா, ஸோ கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கிறதுக்காக மேலே வந்திருந்தேன். மார்னிங் இந்த மாதிரி சன்னில் வச்சேன்னா ஈவினிங் டைமில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லாட் தொழுகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் தட்ஸ் ஆல். இதுதான் மார்னிங் ரொட்டீன். இப்படி தான் லீவ் டைமில் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போகும். ஹோப் யூ ஆல் என்ஜாய் டு சீயிங் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். டாடா.